முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலத்தில் வெள்ளத்தில் பச்சைப்பட்டி கிராமமே மிதக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிலம்பரசன், அங்கு எப்போதிருந்து மழை பெய்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட 40வது வார்டு பகுதிகளை கொண்ட பச்சப்பட்டி, அசோக் நகர், கரைமேடு முனியப்பன் கோவில் உள்ளிட்ட பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அதிக அளவிலான வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நேற்று இரவு 8 மணிக்கு பெய்த கனமழையானது தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் தொடர்ந்து வீடுகளுக்கு வெள்ள நீரானது புகுந்துள்ளது. அப்போது இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைத்த பொதுமக்கள் வெள்ள மழை நீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்துள்ளனர். அதேபோன்று தற்போது முழங்கால் அளவிலான வெள்ள நீரானது தற்போது வரை அந்த வீடுகளிலிருந்து மூழ்கியுள்ளது. ஆனால் இதுவரை மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக இப்பகுதிக்கு தற்போது வந்த சேலம் அம்மாப்பேட்டை மண்டல துணை ஆணையர் பூங்குடி அவர்களை இப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு முறையும் இப்பகுதியில் மழை வரும்பொழுது இப்பகுதி மக்கள் வீடுகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்குவதும் அதனைத் தொடர்ந்து இப்பகுதியிலானது வெள்ள தடுப்பு பொதுமக்களை ஈடுபடுவதும் தொடர் கதையாகியுள்ளது. இதனை இந்த பகுதி மக்களுக்கு நிரந்தர தீர்வான அதாவது சாக்கடை கால்வாய்களை அமைத்து இந்த வெள்ள நீரானதும் அதாவது சாக்கடை நீருடன் கலந்து வெள்ள நீரானது வீடுகளுக்கு புகுவதால் பொதுமக்கள் ஒவ்வொரு வருடமும் சுகாதார சீர்கேடு அடைந்து கூடிய சூழலானது இப்பகுதியில் தொடர்ந்து நிலவு வருகிறது. இதனை பொதுமக்கள் நிரந்தரமான தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து கூறுகின்றனர். குறிப்பாக இப்பகுதி மக்கள் முழுவதும் இரவு முழுவதுமான இந்த வெள்ளத்திலான தத்தளித்துக் கொண்டுள்ளனர். அப்பகுதி மக்களிடையே அது தொடர்பாக கேட்கலாம். அம்மா, எவ்வளவு நேரமா மழை பெஞ்சது, என்னென்ன பாதிப்புகள் உள்ளாங்க? எல்லாம் நைட்டு விடிய 8 மணிக்கு மழை, சரியான மழை. நைட்லாம் தூங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிள்ளைங்க படிப்பது எல்லாமே வீணா போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் நிமாச்சனம் எங்களுக்கு? யாருமே வரவே கிடையாது. யாருமே ஒருத்தவங்க கூட அதிகாரிகள் பகுதிக்கு வந்தாங்களா? என்ன சொல்றாங்க? அவங்க வந்து பாக்கறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப எத்தனை ஆண்டுகளா இது போன்ற துன்பங்களை ஈடுபட்டு வரீங்க? நான் கல்யாணம் பண்ணி வந்து 19 வருஷம் ஆகுது. 19 வருஷமா இப்படிதான் இருக்குது. நிச்சயமாக இப்பகுதியில் ஒவ்வொரு வருடமும் இந்த பகுதியில மழை பெய்யும் பொழுது இந்த பகுதியிலே வெள்ளத்தில் தத்தளிப்பது வாடிக்கையாகி உள்ளது. குறிப்பாக நேற்று பொறுத்தவரை 6 சென்டிமீட்டர் மழையானது மாநகர பகுதியில் பெய்திருந்தது. இதன் காரணமாக இந்த பச்சப்பட்டி, அசோக் நகர், இந்த கரைமேடு முனிப்பன் கோயில் உள்ள பகுதியில் உள்ள பொதுமக்களானது வெள்ள நீரில் தத்தளித்து வருகின்றனர். இவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் உரிய முறையிலான நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மூணு நாளைக்கு முன்னாலேயுமா இதே மாதிரி மழை வந்ததுல இது 1% தான்மா. இது வடிஞ்சிடுச்சுங்க. நைட்ல அந்த ஒரு வீடு மூலையில வீட்டுக்குள்ளாரே புந்து குடியிருக்கிற எங்களை விடிய முழிச்சுட்டு கட்டில மேல ஏறி நின்று பார்த்து விட வழி செய்யுங்க. அவ்வளவுதான் முக்கியம். வேற நாங்க யாரும் கேட்க போறது இல்ல. சேலத்தில் மழை வெள்ளம் புகுந்த பகுதிகளில் நமது செய்தியாளர் சிலம்பரசன் கள விவரங்களை வழங்கினார். அங்கிருந்த மக்களோடும் கலந்துரையாடினார். அந்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிலம்பரசன். தொடர்ந்து அங்கு சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டல துணை ஆணையர் பூங்கொடி பார்வையிட்ட போது அவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.